eighth sum. From the given information, calculate the inventory turnover ratio and inventory conversion period of Devi Limited. Let us see the information. Revenue from operation 12 lakh. Inventory at the beginning of the year 1,70,000. Inventory at the end of the year 1,30,000. Purchases made during the year 6,90,000. Carriage inward 20,000. From this given information, we need to calculate inventory turnover ratio and inventory conversion period. Let us see the solution. So first inventory turnover ratio formula எழுதலாம். Inventory turnover ratio equal to cost of revenue from operation divided by average inventory. இதுதான் inventory turnover ratio formula. So இப்போ cost of revenue from operation நம்ம find out பண்ணணும். So cost of revenue from operation என்னென்ன ஐட்டம் வரும்னா opening inventory plus purchase plus direct expenses minus closing inventory. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக மெமரி பண்ணியே ஆகணும். ஸோ opening inventory எவ்வளோ இருக்குன்னா 1,70,000. that is inventory at the beginning of the year அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் opening inventory. Purchases made during the year 6,90,000. then direct expenses எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா carriage inward, அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம் direct expenses minus closing inventory. closing inventoryனா inventory at the end of the year, அதுதான் closing inventory. ஸோ direct expensesனா இங்கே என்ன வரும்னா carriage inward. ஸோ இப்போ opening inventory 1,70,000 plus 6,90,000 purchases plus direct expenses 20,000. ஸோ இதை மூணே ஆட் பண்ணி க்ளோசிங் இன்வென்ட்ரியை லெஸ் பண்ணணும். 1,30,000 இருக்குது, அதை லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் we get answer 7,50,000. இதுதான் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ ஓப்பனிங் இன்வென்ட்ரி, பர்ச்சேசஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மூணையும் ஆட் பண்ணி அதில் இருந்து க்ளோசிங் இன்வென்ட்ரியை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் we get 7,50,000. ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது ஆவரேஜ் இன்வென்ட்ரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆவரேஜ் இன்வென்ட்ரிக்கு என்ன ஃபார்முலானா ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி டிவைடட் பை 2. ஸோ ஓப்பனிங் இன்வென்ட்ரி 1,70,000 தெரியும். க்ளோசிங் இன்வென்ட்ரி அட் த எண்ட் ஆஃப் த இயர் எவ்வளோ இருக்குது 1,30,000. ஸோ 1,70,000 ப்ளஸ் 1,30,000 டிவைடட் பை 2. ஸோ 1,70,000 ப்ளஸ் 1,30,000 we get 3 lakh. ஸோ ரெண்டே ஆட் பண்ணால் 3 lakh வரும். 3 lakh divided by 2. 3 lakh divided by 2 strike out பண்ணால் we get 1,50,000. ஸோ இதுதான் ஆவரேஜ் இன்வென்ட்ரி. இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஆவரேஜ் இன்வென்ட்ரி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஸோ 7,50,000 டிவைடட் பை 1,50,000 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 15th டேபிளில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். ஸோ 5 times 5 15s are 75. ஸோ நமக்கு வர்ற ஆன்சர் டைம்ஸில் வரும் டர்ன் ஓவர் ரேஷியோவில். ஸோ 5 times நம்மளோட ஆன்சர் 5 times. இப்போ அடுத்தது இதுதான் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. அடுத்தது இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் கால்குலேட் பண்ணணும். இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன் அ இயர் டிவைடட் பை இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இது வந்து கன்வர்ஷன் பீரியடோட ஃபார்முலா. அதாவது இன் மந்த்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதோட ஃபார்முலா. இன் டேஸ்னால் அதுக்கு ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன் இயர் எவ்வளோ இருக்குமா 12 months டிவைடட் பை இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 5. ஸோ 12 டிவைடட் பை 5 we get answer 2.4 months. ஃபிஃப்த் டேபிளில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம். 2 times பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஸோ ஒரு 0 ஆட் பண்ணையில் நம்ம இங்கே பாயிண்ட் வச்சுக்குவோம். அப்போ ஃபிஃப்த் டேபிளில் 20 எத்தனை டைம்ஸ் வருது 4 5s are 20. ஸோ நம்மளோட ஆன்சர் 2.4 months. ஸோ இப்படி டிவிஷன் பண்ணலாம். ஸோ 2 5s are 10, பேலன்ஸ் 2 இருக்கும், ஒரு 0 ஆட் பண்ணுவோம். ஸோ பாயிண்ட்டு. ஸோ 4 5s are 20. ஸோ 2.4 months we get. That's it.